தற்போது பத்திரிகையாளர்களான திரு மணி லட்சுமி அவர்கள் இருக்கின்றனர். அதேபோல் அரசியல் விமர்சகரான சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் இருக்கின்றனர். முன்னாள் IAS அதிகாரியான திரு கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் இருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களோடு பேசலாம். பத்திரிகையாளரான மணி, உங்களிடம் முதல் ஒரு கேள்வி. இப்படி 6 முனை போட்டி நிலவுது. எந்த அடிப்படையில், என்ன காரணத்தினால இப்படி ஒரு சூழல் தமிழகத்தில் வந்தது? 6 முனை போட்டி என்பது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லாருக்கும் பவர்ல தன்னுடைய ஷேர் வேணும்னு விரும்புறாங்க. அது அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விதத்துல இது ஒரு கூட்டணி அரசாங்கத்தை நோக்கிய ஒரு பயணத்தின் ஒரு சிறிய அளவிலான துவக்கம்னு நம்ம சொல்லலாம். இப்ப 2006 அப்படி ஒரு துவக்கம் வந்தது. அப்ப 96 சீட்டு திமுக ஜெயிச்சு அதிமுக 61 சீட்டு வாங்கினாங்க. பட் 36 சீட்டு இருந்த காங்கிரஸ் உதவியோட தான் திமுக ஆட்சி அமைக்க முடிஞ்சது. நியாயப்படி பார்த்திருந்தா அது கொலிஷன் கவர்மெண்டா தான் இருந்திருக்கும். பட் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல மத்தியில திமுக ஆதரவுல காங்கிரஸ் இருந்ததாலையும், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவரிடம் கலைஞருக்கு இருந்த அவருடைய அந்த ஈக்குவேஷனாலையும் அவங்க வெளியில இருந்து ஆதரவு வாங்கிட்டு, அதே மாதிரி பாமக கிட்ட அந்த 18 MLAக்கள் ஆதரவு வாங்கிட்டு அவர் ஆட்சி அமைச்சார். அப்பயே நம்ம ஒரு கூட்டணி சர்க்காரை நோக்கிய ஒரு பயணத்தை துவக்கிட்டு தான் நம்ம சொல்லணும். பட் 2011 அது மாறி வந்தது. உங்களுக்கு கிளியர் மெஜாரிட்டி பட் வரலாறு பூரா பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். அது ஒரு மாதிரி உங்களுக்கு சுழண்டு தான் மேல வரும் அது உங்களுக்கு. ஆகவே இந்த 6 முனை போட்டி என்பதை வெறுமனே இதை தேர்தல் போட்டியாக பார்க்காமல், பல தரப்பட்ட மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடியதை தான் இந்த கட்சிகள். அவங்க அதிகாரத்துல அவங்களோட ஷேர் அவங்க கேட்கிறாங்க. சோ அது இந்த 2 பெரிய கட்சிகள் அதை கொடுக்க மறுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, ஆகவே இதை அப்படி ஒரு டீப்பரா தான் பார்க்கணும் நான் நினைக்கிறேன். 1 கோடி புதிய வாக்காளர்களுக்கு இந்த 6 முனை போட்டி எப்படி இருக்கும்? இல்ல, இப்போ பொதுமக்கள்னா இதுவரை ஓட்டு போடாதவர்கள் அல்லது ஏற்கனவே ஓட்டு போட்டவர்களை மாதிரி மக்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏதோ ஒரு மாற்றம் வேண்டி இருக்குது. நான் குறைஞ்சது 1991 இது வரைக்கும் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு போயிட்டேன். அதனால எனக்கு ஒரு மாற்றம் வேணும். இந்த மாற்றத்தை யார் தருகிறார்களோ அதை வரவேற்பாங்க. இது 6 பேர் போட்டியிடுவது என்பது அது வீணான ஒரு குழப்பத்தை உருவாக்கும், ஓட்டுகள்லாம் சிதறடிக்கும் அப்படின்ற பார்வையில் நம்ம பார்க்கக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே இங்கே என்ட்ரன்ஸ் ஆகி இருக்கிற சில அரசியல் சக்திகளை நாம் கொஞ்சம் அகற்ற வேண்டி இருக்குது. அந்த பார்வை இந்த இளைஞர்களுக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இது ஒரு ப்ளூரலிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகத்திற்கு பொதுவான அனைவருக்கும் வாக்களிக்க ஏதுவான ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்க கூடாது. எப்படிங்க? இது அனைவருக்கும் ஏதுவான ஒரு விஷயம். இப்படி ஒரு ப்ளூரலிசம் பலரும் நின்று ஒரு களத்துல சந்திக்கின்றனர். மக்களுக்கும் இது ஒரு எளித அணுகுமுறையா இருக்கலாம். எத்தனை பேர் தேர்தலில் நிற்கிறாங்க என்பது பொறுத்த விஷயமாக மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை. அதுவும் ஒரு அங்கம். ஆனா ப்ளூரலிசம் அப்படி என்பது எப்ப வரும் அப்படின்னா, தேர்தல் முடிந்த பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவர்கள் ஓட்டு போடாதவர்களையும் கவனிக்கணும் என்பதுதான் ப்ளூரலிசம். இப்போ நீங்க நிறைய MLAக்கள் கிட்ட போய் சில பேர் கேட்டாங்கன்னா, எனக்கு ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னா, நீ தான் எனக்கு ஓட்டு போடலையே, அப்புறம் நான் ஏன் உனக்கு ரோட்டை போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. முதலமைச்சர்கள் சொல்றாங்க, நீங்க என்ன எனக்கு ஓட்டா போட்டீங்க, மைனாரிட்டி அரசு மெஜாரிட்டி அரசு என்னை யார் தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு கட்சியை கடந்து தற்போது பல கட்சிகள் இணைந்து ஒரு கட்சியா நிக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில். ஏன்னா அது அம்பேத்கர் முன்னாலே தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. அது ஜனநாயகம் என்பதும் இந்த ப்ளூரலிசம், மைனாரிட்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி SCக்கள் STக்கள் இவர்களை எல்லாம் நீங்க கூட்டி அழைச்சிட்டு போகல அப்படின்னா இது சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போகும் அப்படின்னாரு. அந்த சர்வாதிகாரம் என்பது இந்த தமிழ்நாட்டில் வந்துருச்சு. டெமோக்ரஸி உருவல, அது பயங்கரமான சர்வாதிகாரமாகத்தான் அது இருக்குது. அது செய்யறதெல்லாம் சர்வாதிகாரமா செய்துட்டு அதுக்கப்புறம் நான் மக்கள் நலனுக்காக செய்கிறேன், மக்கள் சேவைக்காக செய்கிறேன் அப்படின்னு ஒரு போலிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சர்வாதிகாரமாக வந்துருச்சு. ஆகவே ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட்டணி அமைக்கும் பொழுது, கூட்டாட்சி அமைக்கும் பொழுது அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு சில விவரமாவது வெளிவரும். இப்போ சில மத்திய அரசுல இருந்து சில ஃபைல்கள் எல்லாம் வெளியில வருது பாருங்க. அது மாதிரி அந்த கூட்டாட்சியாக இருக்கும்போது சில விவகாரங்கள் நடந்தாலும் விவகாரங்கள் வெளியில வரும். தனி கட்சி ஆட்சி அமைச்சால் இந்த தமிழ்நாட்டில் விவரமே வெளியில வராது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 3வது அணி அப்படின்னு அழைக்கிறது ஒண்ணு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும், கிட்டத்தட்ட தேர்தலுக்கு ஒரு மாத காலத்துக்கு முன்பு வரைக்கும்
இவங்கெல்லாம் எப்படியும் வந்து அதிமுக ஓடி போயிருவாங்க, எப்படியும் விட்டுட்டு போயிருவாங்க, இந்த மக்கள் நல கூட்டணி நிலைக்காதுன்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் எங்களுக்கு வேண்டாம், இது இல்லாமல் ஒரு மாற்று அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் அது வந்து அதாவது அந்த படத்துல வர டயலாக் மாதிரி ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா பினிஷிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க துவக்கத்துல இருந்த அந்த மொமெண்டம் தொடர்ந்து நீடிக்குதா அப்படிங்கறது வந்து ஒரு வெறும் மாற்றின் மட்டும் தான் பாக்குறதா, இல்ல ஒரு கூட்டணி ஆட்சியோட ஒரு முதல் படி அப்படின்னு நம்ம ஏன் எடுத்துக்கூடாது? இல்ல அதாவது ரெண்டு விஷயம். இரண்டு பிரதான கட்சிகள் கூட்டணி ஆட்சி வைக்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஒன்னும் ஒரு அது வந்து அவங்களே வச்சுக்கிட்ட ஒரு ரூல். அது என்ன காரணம் அப்படின்னாக்க, அவங்களுடைய ஓட் ஷேர் தொடர்ந்து இந்த 70%, இந்த ரெண்டு பிரதான கட்சிகளுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து 70% இருந்து கொண்டு இருக்கிற என்ற காலகட்டத்தினால பிளஸ் மற்ற கட்சிகள் எதுவாக இருந்தாலும் 5%, 6%, 3% இந்த மாதிரி தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில சென்ற முறை திரு மணி சொன்னது போல திமுக மைனாரிட்டியில தான் இருந்தாங்க. மைனாரிட்டியா எதனால அவங்களால ஆட்சி அமைக்க முடியுது? மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு இவர்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அந்த அடிப்படையில வந்து மாற்றுன்னு சொல்லி களமிறங்கிற எல்லா கட்சிகளுமே மத்தியில ஒரு காலத்துல கூட்டணி ஆட்சியில அங்கம் வகிச்சவங்க தானே. மாநிலத்திலேயும் இந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி இருந்திருக்கிறவங்க தானே. பல ஆண்டு காலமாக மாத்தி வந்து திமுகவும் அதிமுகவுடன் கூட்டணியில இருந்திருக்கிற கட்சிகள் தான் இன்னைக்கு மாற்றுங்கிறாங்க. சரி, அதுக்கு நம்ம ஒரு கேட்கலாம், இவ்வளவு நாளா நீங்க பண்ணீங்களே, ஏன் இப்ப வரீங்க? இப்போது வராங்களேன்னு ஒரு பார்க்கலாம். கூட்டணியில இருந்தாங்க, ஆனா ஆட்சியில பங்கு வைக்கல. ஆமா, இல்ல ஆட்சியில பங்கு வைக்கலனாக்க அதுதான் அவர்கள் செய்த தவறு. என்ன மிகப்பெரிய தவறு என்றால், எப்பவுமே அந்த ஒரு 2 எம்எல்ஏ சீட்டோ 5 எம்எல்ஏ சீட்டுக்கோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு அத்தோட எங்களுக்கு போறோம் அப்படின்னு ஒரு தேர்தலுக்கு அடுத்த தேர்தல் வெறும் அந்த எம்எல்ஏ பதவிக்கு மட்டும் விருப்பப்பட்டு அத்தோட விட்டுறதுதான் வந்து இவ்வளவு நாள் அவங்க செஞ்ச தவறு. திருமாவளவன் முன் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கிறாரு. நிச்சயமா அது வந்து ஒரு ரெசனேட் ஆகுது. மக்களையும் கேட்கறாங்க, ஏங்க தேர்தல்ல மட்டும் இந்த கட்சிக்கு தேவைப்படுது, தேர்தலுக்கு அப்புறம் கழட்டி விட்டுறீங்களா, அப்ப எப்படி அது நியாயம் அப்படின்னு மக்களும் கேட்கறாங்க. ஆனால் இந்த தேர்தலில் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி போகுதுங்கிறது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை வந்து மாற்று. பாரதிய ஜனதாவாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் எல்லாருமே தாங்கள் தான் மற்ற 2 கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்றாங்க. மாற்று அப்படின்ற வார்த்தை எப்படி நம்ம காயின் பண்ணலாம்? இல்ல, மாற்றுங்கிறது வந்து இன்றைக்கு நேற்று இல்ல, இந்த கடந்த 2 தேர்தல்கள்ல மட்டும் இல்ல, 2006க்கு பிறகு இந்த மாற்றுக்கான ஸ்பேஸ் வந்து இருந்துட்டே இருந்திருக்கு. ஒரு ஆல்டர்னேட் ஸ்பேஸா யாராவது அந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸுக்கு வருவாங்களா அப்படின்ற ஏக்கம் மக்கள் மத்தியிலையும் இருந்தது. 2 கட்சிகளுக்குமே மாறி மாறி வாக்களிக்க வேண்டியிருக்கு, அவர்களையே வந்து தேர்வு செய்ய வேண்டியிருக்கே அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில இருந்தது. அந்த மாற்றுக்கான ஸ்பேஸை வந்து இன்னைக்கு இவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து சரிவர செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் சுமன் சொன்ன மாதிரி முதல் கட்டத்தில் இருந்த மொமெண்டம் வந்து கடைசி வரைக்கும் அதே அளவில் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் அவங்களுடைய ப்ராமிசஸும் மக்கள் மத்தியில் அவங்க அதை கொண்டு போய் சேர்த்த விதமும் வந்து அடிமட்டத்துக்கு வரும்போது வந்து அது கலகலத்து போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப 2005லயே விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிகவை ஆரம்பிக்கிறாரு. அப்ப மாற்றுங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் அங்க வருது. அப்படியே மக்கள் அதை தேர்ந்தெடுக்கல. அப்ப மக்கள் அதை விரும்பல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அது வந்து தலைமையில இருக்கக்கூடிய ஒரு கோளாறு. இப்ப வந்து நம்ம அந்த மக்கள் மத்தியில போகும்போது அந்த தலைமை வந்து எப்படி டெலிவர் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. 2006ல முதல் தேர்தலுக்கு அவர் போகும்போதே வந்து அவருக்கு கிடைத்தது வந்து 8.38% வாக்குகள். இது வந்து ஒரு மிகப்பெரிய பர்சன்டேஜ். அதுக்கு அடுத்த தேர்தலில் அடுத்த 2009 தேர்தலில் அவர் வந்து கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வாங்கி இருந்தார். அடுத்தது வந்து அவங்க நமக்கு பவர்ல ஷேர் வேணும் அப்படின்னா கூட்டணி போனா மட்டும்தான் நம்மளால அந்த பவர் கிடைக்கும் அப்படின்ற போது அப்படி நினைக்கிற எல்லாருமே தங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தான் கையில எடுக்கிறாங்க மக்களை சந்திக்க ஒரு யுக்தியா. அப்படி அந்த தேர்தல் வாக்குறுதியை மக்கள் முழுமையா ஆய்வு செய்து தங்களுடைய வாக்காளரை தேர்ந்தெடுக்கிறாங்களா? எது கேக்குறீங்க? தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையா ஆய்வு செய்துதான் மக்கள் தங்களுடைய வாக்காளரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் ஒரு ஃபேக்டர், அது மட்டுமே ஒரு ஃபேக்டர் கிடையாது. இப்ப ஒரு மாற்று வருதுன்னா அது உடனே வந்துடாது, ஒரு நாள்ல வந்துடாது, அது ஒரு ப்ராசஸ். அது இப்ப நம்ம சொன்ன மாதிரி 2006ல வந்தது. ஆனா 2011ல மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு புரூட்டல் மெஜாரிட்டி மிருகபலத்துடன் திரும்ப வந்தாங்க. இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஆகவே அது அப்படிதான் வரும், உங்களுக்கு சுழண்டு தான் வரும்னு வாங்க. உங்களுக்கு ஒரு நாள்ல வந்துடாது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள வந்துடும். அது ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது மக்கள் முடிவு பண்ணணும், தலைமை முடிவு பண்ணி அதுக்கு எவ்வளவு காலகட்டம் தேவைப்படும்? நீங்க ஜோசியம் என்னென்ன விஷயங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி மற்ற என்ன விஷயங்கள்? தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு, இன்னொன்னு அது தேர்தல் காலத்துல கொடுக்கிறது தான் தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த தேர்தல் வரைக்கும் 5 ஆண்டு காலத்துல இந்த கட்சிகள் வந்து தங்களுடைய செயல்பாடுகள் மூலமா என்ன செய்யறாங்க. இப்ப இவங்க லட்சுமி சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்த பொழுது கிட்டத்தட்ட 9% வாக்குகள் அவர் வாங்குறாரு. ஆனா அதற்கு பிறகு சடசடன் சரியுது அவருக்கு. 2011ல ஜெயலலிதாவோட நின்று ஜெயிக்கிறார். 2014ல பாத்தீங்கன்னா என்டிஏல வந்து என்டிஏ 18% ஓட்டு வாங்குறாங்க, கிட்டத்தட்ட 19%. ஆனா
அவர் போட்டியிட்ட 14 தொகுதிகளில் 10 தொகுதியில் அவர் டெபாசிட் போகுது. ஆகவே தேர்தல் வாக்குறுதின்றது தேர்தல் காலத்துல கொடுக்கிறது. தேர்தல் இல்லாத மற்ற காலகட்டங்கள் 5 ஆண்டு காலத்துல ஒரு கட்சி தன்னை எப்படி வடிவமைச்சுக்குது, எப்படி கட்டமைச்சுக்குது, எப்படி தகவமைச்சுக்குதுன்றதை பொறுத்து தான் அந்த கட்சிக்கான மக்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நாள் 2 நாள்ல வரக்கூடிய விஷயம் கிடையாது. மக்களும் கட்சிகளை பார்க்கும் விதம் பெரும் அளவுல மாறி இருக்கு. முன்னாடி ஒரு தேர்தலுக்கு தேர்தல் தான் மக்களுக்கிட ஒரு அரசியல் விழிப்புணர்வே இருக்கும். இப்ப தொடர்ந்து கேள்வி கேட்கறாங்க. தொடர்ந்து சோசியல் மீடியானால நிச்சயமா சோசியல் மீடியா மற்ற மாநிலங்களை போல சோசியல் மீடியா தமிழ்நாட்டில் வெறும் ஒரு சிட்டி சென்னையிலயோ திருச்சியிலயோ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ இல்ல. சோசியல் மீடியா கிராம அளவுல கூட மொபைல் போன்ல எல்லாரும் நெட்ல போறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த அரசியல் கட்சிகள் இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு 2 மாசம் முன்னாடி முடிச்சுக்கிட்டா போறோம், அப்ப வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டா போறோம் அப்படிங்கிற நிலைமை முற்றிலும் இந்த தேர்தல்ல மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த அடுத்த 5 ஆண்டு காலத்துல பொதுமக்கள் இந்த கட்சிகளை கூர்மையா கவனித்து தான் இருக்க போறாங்க. அடுத்த தேர்தலில் இந்த மாதிரி திருப்பி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி வாக்குறுதி வழங்கினாக்க மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விழிப்புணர்வு வாக்காளர்களிடையே வந்திருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பு மே 19ஆம் தேதி நமக்கு தெரிய வரும்.